செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, மனமகிழ்ச்சியான இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக முடிப்பதும் அதோடைய கிருபையே. நம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில் அவை காலதோறும் புதிதாக இருக்கிறதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அங்கமிங்க நோய்களும் வியாதிகளும் வாதைகளும் பரவி வந்தாலும் எங்களை கடைகளும் வெள்ளனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிறீர். அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை பெயர்ந்தாலும் நம்முடைய கிருபை எங்களை விட்டு விலகாமல் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாக கிடந்தாலும் கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மையும் குறைவில்லாமல் காத்து வருகிற கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பிள்ளை செல்வங்களை கொடுத்திருக்கிறீர், வேலையை கொடுத்திருக்கிறீர், ஊழியத்தை கொடுத்திருக்கிறீர், ஊதியத்தை கொடுத்திருக்கிறீர், உணவு கொடுத்திருக்கிறீர், வியாதியிலிருந்து வாதையிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறீர், மரண இருளிலிருந்து எங்களை தப்புவித்திருக்கிறீர், கன்னிகளுக்கு எங்களை விலக்கி காத்திருக்கிறீர், விக்கனங்களுக்கு விலக்கி காத்திருக்கிறீர். ஆண்டவரே, சத்துருக்களின் கிரியைகளுக்கு விலக்கி காத்திருக்கிறீர், பொல்லாதவருடைய கைக்கு நீங்களாக்கி ரசித்திருக்கிறீர். நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். துஷ்டனுக்கு விலக்கி காத்திருக்கிறீர். இந்த வழியாக பிரவேசிப்பதில் அவன் முற்றிலுமாக சங்கரிக்கப்பட்ட இந்த வார்த்தையின்படியே என்னை நடத்தி வருகிற கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாரும் சேர்ந்து உங்கள் கணவன், மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், அவர்கள் வேலை, கல்வி, படிப்பு, குழந்தைகள் எல்லாத்துக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். கர்த்தாவே, உமக்கு நன்றின்னு சொல்லுங்கள். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரட்டும். நான் நிற்பதும் நிர்மூலமாக நிற்பதும் கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவை காலைதோறும் புதிதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தரின் கை குறுகவில்லை என்ற பாடலை பாடலாமா? கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே, சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே, நீ பதறாதே, விசுவாசியே, நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார், பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். விசுவாசியே, நீ பதறாதே, விசுவாசியே, நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். திருச்சபையே, கிரியை செய்வாய், திவ்ய அன்பில் பெருகிடுவாய், தலைமுறையாய் தலைமுறையாய் தழைத்திட அருள் புரிவாய். விசுவாசியே, நீ பதறாதே, விசுவாசியே, நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். நெஞ்சமினி அஞ்சிடாதே, தஞ்சமேசு உன்னரனே, நெஞ்சமினி அஞ்சிடாதே, தஞ்சமேசு உன்னரனே. தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்மிடம் சேர்த்து கொள்வார். விசுவாசியே, நீ பதறாதே, விசுவாசியே, நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். மேகம் போன்ற வாக்குதத்தம் சூழ நின்று காத்திருக்க, மேகம் போன்ற வாக்குதத்தம்
சூழ நின்று காத்திருக்க விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேகிடுவாய். விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். கைகளை உயர்த்தி ஆண்டவரே, விசுவாசம் எங்களிலே பெருக உதவி செய்யும். இப்பொழுதும் கூட வியாதி நிமித்தம், கேன்சர் நிமித்தம் சிகிச்சை பெற்று வருகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து ஆசீர்வதி. உடம்பிலே வலியோடு, வேதனையோடு, பலவிதமான சர்ம குறைபாடுகளோடு, கட்டிகளோடு, எல்லா வலிகளும் வேதனைகளும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே, அவருடைய தழும்புகளாலே நாங்கள் குணமாக உதவி செய்யும். உச்சந்தலையிலே உங்களுடைய கரத்தை வையுங்க, கண்களிலே உங்கள் கரத்தை வையுங்க ஆண்டவரே, வாய்ப்பகுதியிலே உங்கள் கரத்தை வைங்க, நாசியிலே உங்கள் கரத்தை வைங்க, கழுத்து பகுதியிலே உடைய கரத்தை வைங்க. மூளை மண்டலத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வந்து ஆசீர்வதிக்க உனக்கு நான் ஜெபிக்கிறேன். செஸ்ட் காணப்படுகிற எல்லா அடைப்புகளையும், இருதயத்திலே காணப்படுகிற எல்லா அடைப்புகளையும் இயேசுவின் நாமத்திலே மாற்றுங்க. சிறுநீரகத்தை, கல்லீரலை குணமாக்குங்க. பரிபூர்ண ஆரோக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க சுவாமி. ஆண்டவரே, இப்பொழுதும் கூட கர்த்தருடைய அபிஷேகத்திற்காகவும் அற்புதத்திற்காகவும் காத்திருக்கிற பிள்ளைகள், திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகள், குழந்தை பேருக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், விசேஷ வல்லமையோடு கூட இந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. தேர்ச்சி பெற நம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர், பிள்ளைகள் படித்து முடித்து தேர்வு எழுதி முடித்திருக்கிறாங்க. எல்லா தேர்வுகளிலும் கர்த்தர் தேர்ச்சி பெற, பிள்ளைகள் தேர்ச்சி பெற கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, பண தேவைகள் எல்லாவற்றையும் சந்தியும், கடன்கள் எல்லாவற்றையும் மாற்றும். விசேஷமாக எங்கள் ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதியும் சுவாமி. ஊழியத்தை நீர் துவக்கினீர், அதை முடிக்கிற வரைக்கும் நீர் கூட இருப்பீர். நீர் உண்மையுள்ளவராக இருப்பீர். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஊழியர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஊழியர்களுக்காக பரிதாபப்படுகிற கர்த்தர், ஊழியர்களின் சுகத்தை விரும்புகிற கர்த்தர், ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், பேராயர் தொடங்கி எல்லா ஆயர்கள், மிஷினரிகள், செக்ஸ்டன்ஸ் வரை, ஆலய பணியாளர்கள் வரை இந்த தெய்வீக பிரசனம் இருக்கட்டும். ஒரு 23 நடைபெற இருக்கிற தேர்தலிலே தேவ பிரசனம் இருக்கட்டும். நமக்கு சித்தமானவர்களை ராஜாக்களாக நீர் அபிஷேகம் பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் இந்த வார் நின்று எல்லாம் சகஜ நிலைக்கு வரும்படி உதவி செய்யும். எல்லா துதிக்க நம்ம உமக்கு சொல்லுவோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். லூக்கா 5ஆம் அதிகாரம், லூக் சாப்டர் 5. இந்த அதிகாரத்தில் நாம் சில அற்புதங்களை நாம் பார்க்கிறோம். அதில் 17ஆம் வசனத்தில், பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்து கொண்டிருக்கிற பொழுது கலிலேயா யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலிருந்தும் எருசலேம் நகரத்திலுமிருந்தும் வந்த பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இந்த மாதிரி ஒரு அபிஷேகம் வரும். நமக்கே தெரியும் இந்த நிச்சயம் கர்த்தர் அவங்கள தொடப்போகிறார் என்பது நல்லா அறிந்து கொள்ள முடியும். அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரனை
ஒருவனை படுக்கையோடு எடுத்துக்கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போக அவர் முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். ஜனக்கூட்டம் மிகுதியாய் இருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டு ஓடுகள் வழியாக ஜனங்கள் மத்தியிலே இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடு இறக்கினார்கள். அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்படி தொடர்ந்து வரும் 24ஆம் வசனத்தில், பூமியிலே பாவங்களை மன்னிக்கிறதற்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான். இந்த விசுவாசத்தை குறித்து தான் இந்த வாரம் முழுவதும் நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இங்கே ஒரு சில மனுஷர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. மார்க்குவில் 4 மனுஷர்கள் என்று போட்டிருக்கு, 4 நபர்கள் என்று போட்டிருக்கு. சின்ன சின்ன வார்த்தைகளை நாம் இங்கே கவனிக்கலாம். குணமாக்கத்தக்க வல்லமை, கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. அந்த டைம் பார்க்கணும். பிரியமானவர்களே, நீங்கள் எப்படி அதை கண்டுபிடிப்பீங்க? யோசிச்சு பாருங்க. அவர் குணமாக்க வேணும், அந்த வல்லமை ஓடு கூட நமக்கு உதவி செய்ய வேணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? அப்படி என்ன செய்தால் அவர் நம்மை தொடுவார்? நான் ரொம்ப எளிமையாக நம்மளோட பேசுகிறேன். என்ன செய்தால்? ஒன்றும் செய்ய வேணாம். வேதத்தை எடுத்து வச்சு வேதத்தை வாசித்து நல்ல பாடல்களை பாடி ஆண்டவரை எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகுது, குறைந்தது நான் சொல்கிறேன், 1 மணி நேரம் ஆகுது, எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நிறைய பாடல்களை பாடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து அதுக்கப்புறம் ஜெபிக்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களெல்லாம் சொல்லி அது எனக்கு அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி நாம் நம்பி 1 மணி நேரம் நம்ம விழித்திருந்து ஜெபம் பண்ணா, ஆண்டுடைய பாதத்தில் ஒரே 1 மணி நேரம் உட்கார்ந்திருந்தா வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை வரும். அதை பார்த்துட்டே இருப்பார்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1 hour நம்ம வர்ஷிப் பண்ணுறதையும் பைபிள் வாசிக்கிறதையும் வாக்குத்தத்தங்களை ஆம் என்றும் ஆமேன் என்றும் விசுவாசிக்கிறதையும் அவரை தேடுகிறதுல உண்மையாய் தேடுகிறதுலையும் நம்பிக்கையோடு தேடுகிறதையும் அவர் பார்த்தாருன்னா இம்மீடியட்டாக அந்த வல்லமை அவரிடத்துலேருந்து புறப்பட்டு வரும். இது உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு ஆலோசனை. நம்ம எப்பவுமே இந்த 2 minutes 3 minutes 5 minutes ஜெபம் பண்ணுறவங்க தான். நம்ம ஏதோ இந்த காலை ஜெபத்தில் ஒரு அரை மணி நேரம் நம்ம ஆண்டவரோடு கூட உட்கார்ந்துருக்கிறோம். ஆனால் அது போதாது. நான் சொல்லுவேன், குறைந்தது 1 மணி நேரமாவது இடையூறே இல்லாமல், எந்த தடங்கள் இல்லாமல், ஃபோன் வரக்கூடாது, எல்லாவற்றையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கதவுகளை சாத்தி நாம் ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த தொடர்பு தான் அந்த வல்லமையை கிரியேட் பண்ணும். ஆண்டவர் அதை பார்ப்பார்ல. சரி, இது முதல் குறிப்பு. என்ன சில வார்த்தைகள் நான் உங்களுக்கு கூட சொல்கிறேன். திமிர்வாதக்காரன், அவன் எப்படி இருந்தான்? படுக்கையில் இருந்தான். கவனிங்க, இன்னைக்கு அநேகர் நாம படுக்கையில் தான் இருக்கிறோம். சோர்வின் நிமித்தம் படுக்கையில் இருக்கிறோம், விரக்தி நிமித்தம் படுக்கையில் இருக்கிறோம், வியாதி நிமித்தம் படுக்கையில் இருக்கிறோம், எழுந்திருக்க முடியாமல் படுக்கையில் இருக்கிறோம், விளங்காமல் கை கால் விளங்காமல் படுக்கையில் இருக்கிறோம், வேலை வெட்டி இல்லாமல் படுக்கையில் இருக்கிறோம். இப்படி பல காரணங்கள் உண்டு. ஆனால் இங்கே உதவி செய்ய சில பேராவது இருந்தாங்க. ஆனால் நமக்கோ
உதவி செய்ய ஒரு சிலர் கூட இல்லை. தனிமையிலே நாம் விட்டிருக்கிறோம். நல்ல வேலைக்கு இவங்களுக்கு ஒரு 4 பேராக இருந்தாங்க. அந்த 4 பேர் யாராக இருந்திருக்க வேண்டும்னு நான் சொல்வேன்னா, நிச்சயமாக ஒன்று நண்பர், தகப்பன், தாய், சகோதர, சகோதரியாக இருந்திருக்கலாம். இப்போ அது கூட முடியாது. ஏன்னா அன்பு தணிந்து போச்சு. அதெல்லாம் இப்போது எதிர்பார்க்கவே முடியாதுங்க. ஆனால் 4 நண்பர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது அதுவும் நாம் இந்த காலத்தில் நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை. அது வேணால் நம்ம கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். 1, 2, 3 அப்படின்னு நம்ம பிரித்து பார்த்து கொள்ளலாம். 4 பேர் உதவி செய்தார். இதில் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்னென்னா, ஒருமனப்பட்டு ஒரு 4 பேர் 5 பேர் ஆண்டவர் சொன்னார்ல, நீங்கள் ஒருமனப்பட்டு 2, 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது மத்தியிலே நான் வாசம் பண்ணுவேன்னு சொன்னார்ல. அதனால தான் இந்த ஜெபத்தை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். நாம் இப்போ உடன்படுகிறோம், நம்ம சேர்ந்து ஜெபிக்கிறோம். ஒரு 5-15 பேராவது லைவில் நீங்கள் இருப்பீங்க. தொடர்ந்து ஒவ்வொரு நேரமும் உடன்படுகிறோம். ஆனால் நான் அதை சொல்ல வரல. நீங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தோடு கூட இணைந்து ஒரு காரியத்திற்காக ஒரு மனதோடு கூட நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். சரிங்க, ஓகே. அடுத்து வகை தேடினார்கள். இந்த வகை தேடுதல் பற்றி தான் நான் நிறைய விளக்க விரும்புகிறேன். எப்படியாவது ஆண்டவரிடத்துலேருந்து நாம் அந்த மிராக்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி? வறுமையிலேருந்து வெளியே வரணும். எப்படி? குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி? திருமணம் ஆகணும். எப்படி? வேலை கிடைக்கணும். எப்படி நாம் கிட்ட போய் ஆண்டவர் அருகிலே போய் அவர் ஆடையை பிடித்து எழுத்து சுகம் பெற்றுக்கொண்டாங்களே, அது வகை தேடினால். அப்படி நம்ம ஏன் வகை தேடுவதில்லை? நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் ஒரே மாதிரியான ஜெபங்களாக இருக்கிறது. ஒரு முன்னேற்றமும் இல்லை. நம்ம ஏதாவது ஒரு வகை தேடி இருக்கிறோம். ஆங்கிலத்தில் நிறைய வார்த்தைகள் அதுக்கு இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் வேத வாசிப்பினாலும் நம்முடைய நடத்தினாலும் நம்முடைய வாழ்க்கையினாலும் ஆண்டவரை அருகிலே போய் பார்க்கிற ஒரு கிருபை நமக்கு மிக 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 அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அடுத்து ஒரு வார்த்தை. ஜனக்கூட்டம் மிகுதியாக இருந்தபடியினால் அவனை உள்ளே கொண்டு போக வகை காணாமல். இப்போ வகை தேடினார்கள், ஆனால் அவளுக்கு வழி கிடைக்கவில்லை. இன்னைக்கு அநேகருக்கு அதுதான் பிரச்சனை. ஃபஸ்ட்டு கேட்டகரி, நம்ம வகையே தேடுறதில்ல. 2வது வகை தேடுறோம், ஆனாலும் என்ன கிடைக்கல? வகை காணாமல் இருக்கிறோம். ஆமாங்க, நான் ஜெபிக்கிறேங்க, 1/2 மணி நேரம் ஜெபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், நம்ம இது 1000 சேர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா, நாங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுறோம் ஐயா, ஆனாலும் ஒன்றுமே நடக்கலை. வகை காணாமல். எப்படி போனால் என்னன்னா சோர்ந்து போவோம். அடை எதுக்கு ஜெபிக்க வேண்டும்? ஏன்னா ஒரு வகையும் தெரியல, ஒரு திக்கு தெரியல, திசை தெரியல, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. நாங்கள் எதிர்பார்த்தது நடக்கலை. 40 நாள் முடிவில் நாங்கள் ஏதோ ஒன்று எதிர்பார்த்தோம், முடிஞ்சிரோன்னு நினச்சோம், ஆனால் வகை காணாமல் தவித்து நிற்கிறோம். அப்போ என்ன செய்தாங்க என்று சொன்னால், ஒரு காரியத்தை பண்ணாங்க. ஜனங்கள் மத்தியில் இறக்குவதற்காக ஒரு வீட்டின் தட்டு ஓட்டையே அவர்கள் பிரித்தார்கள், ஒடித்தார்கள். இல்லை, அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை அது. பரலோக ராஜ்யம் பலவந்தப்படுத்தப்பட வேண்டும். அந்த வசனம் தெரியல உங்களுக்கு? எங்கே இருக்குது தெரியுமா? எழுதி அனுப்புகிறீங்களா? பரலோக ராஜ்யம் பலவந்தப்படுத்தப்பட வேண்டும். அப்படின்னா ஃபோர்ஸ் பண்ணி சில காரியங்களை நம்ம எடுக்கணும். அங்கே பரலோக ராஜ்யத்தில் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு பண்டக சாலை இருக்குது. சரி, அங்கேருந்து பொக்கிஷத்தை எப்படி இருக்குது? பலவந்தமாக எடுக்கணும். ஆயுத சாலை எங்கே இருக்குது? ஆயுத சாலையை பலவந்தமாக நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆசீர்வாதங்கள் இருக்குது, ஆசீர்வாத மழை இருக்குது, மேகம் இருக்குது, இவையெல்லாம் பலவந்தப்படுத்தப்பட வேணும். நம்ம நேற்று பார்த்தோம், நேற்று முந்தின பிடிவாத குணம். அந்த பிடிவாத குணம் இருந்ததுனால தான் அந்த பெண்ணால்
அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடிந்தது. பிடிவாத குணம். அப்புறம் பார்த்தா தொடர்ந்து அந்த இதுதான் இறக்கினார்கள். இதுதான் முக்கியமான வசனம். அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு. கவனிங்க, திமிர்வாதக்காரனுடைய விசுவாசத்தை அல்ல. நம்முடைய ஜெப குறிப்பு, நாம் யாருக்காக ஜெபிக்கிறோம்? பிள்ளைக்காக ஜெபிக்கிறோமா? திருமணத்துக்காக ஜெபிக்கிறோமா? அவருடைய குழந்தைக்காக ஜெபிக்கிறோமா? அந்த விசுவாசத்தை கண்டு அப்படின்னு அல்ல. அவங்க இருக்கிற வண்ணமாகவே இருக்கட்டும். ஆனால் நம்முடைய விசுவாசம் அந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் வர வேணும். நம்ம விசுவாசத்தை பார்த்து அந்த பிள்ளைகளை கத்த தொட வேண்டும். அந்த 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 ஜெப குறிப்பை ஆண்டவர் எடுக்கும். அவர் விசுவாசத்தை கண்டு அவனை பார்த்து சொல்கிறாரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. பிறகு சொல்கிறாரு, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றான். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்கு மிகவும் அவசியம். பிரியமானவர்களே, என்னுடைய ஊழியத்தில் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறவங்களுக்கு தான் அநேக அற்புதம் நடந்திருக்கு. ஏனோ தானோ அப்படின்னு நினச்சி வந்தவங்களுக்கெல்லாம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், எம்ஏ நகரில் ஃபஸ்ட்டு மந்த்து, அதாவது நான் ஃபஸ்ட்டு போகிறேன், அது ஒரு தேர்ட் மந்த்து போகும் பொழுது ஒரு பிரசங்கம் பண்ணேன். அது என்ன பிரசங்கம்னா, நம்பர்ஸ் இன் த பைபிள் அப்படின்னு பண்ணேன். அப்போ இந்த தேர்ட் டே பற்றி எல்லாருக்கும் நிறைய சொல்லி கொடுத்து கொண்டே வந்தேன். ஆவியானவர் பைபிளில் தேர்ட் டேயில் என்னென்ன செய்தார், ஜெனிசிஸில் 3ஆவது நாள் என்ன பண்ணார், அதே மாதிரி கானாவூர் திருமணத்தில் 3ஆவது நாள் என்ன பண்ணார், உயிர்த்தெழுந்த தேர்ட் டே அவர் என்ன பண்ணார், இப்படிலாம் தேர்டு 3 சொல்லிட்டு ஆவியானவர் ஜெபிக்கும்படி அந்த கடைசி தருணத்தில் நான் ஜெபித்தேன். இப்படி தான் இன்னும் சரியாக 3 நாள் சொன்ன வார்த்தை நல்லா கவனிங்க. சரியாக 3 நாள் நீங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீங்க, திருமணத்துக்காக ஜெபிக்கிறீங்க, அந்த திருமணம் ஒழுங்கு செய்யப்படும் என்று நான் ஜெபித்தேன். அவங்க அதை ரொம்ப விசுவாசத்தோடு அவங்களும் இப்படி ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே, 3 நாளில் என்னுடைய பிள்ளைக்கு திருமணம், எத்தனையோ வருடங்கள் தேடிய இந்த 3 நாளில் எங்களுக்கு ஒரு அதிசயம் நடக்கணும்னு சொல்லுவாங்க. ஆச்சரியம் என்னென்னா, அந்த வெரி தேர்ட் டே அந்த பெண் பார்க்குற படலம், பெண் பார்க்குற படலமும் மாப்பிள்ளை பார்க்குற படலம் முடிந்து அந்த மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. எப்படி காணாவூர் திருமணத்தில் கர்த்தர் அந்த குறைவை நிறைவாக மாற்றினார். அதான் சொல்வேன், நாம் ஜெபிக்கும் பொழுது, காலையில் கூட ஜெபிக்கும் பொழுது, என்னோட கூட இணைந்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் பற்றி எரிய வேண்டும். அது அவங்களுக்கு செய்தார்ல, எனக்கும் அவர் செய்வார். அப்புறம் இன்னொருத்தருக்காக நான் ஜெபம் பண்ணேன். ரொம்ப நாளாக அவங்களுக்கு திருமணம் ஆகாமலே இருந்தது. அப்போ அவங்க வீட்டுக்கு போய் சொன்னேன், ஆண்டவர் உங்களுக்கு ஏன் தாமதமாகுதுன்னா, உங்களுக்கு மருமகனை அல்ல மகனையே கொடுக்கிறார் என்று நான் சொன்னேன். சென்ட் லூக்ஸில் இருக்கும் பொழுது அந்த குழந்தை கூட இப்போது இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருப்பாங்க. அப்போது அவங்க அந்த பெண் பார்க்குற விஷயம் நடந்த பொழுது எக்ஸாக்ட் த சேம் வேர்டு எதை நான் ஜெபத்தில் பயன்படுத்தினேனோ, மகன், எனக்கு மகனையே கர்த்தர் கொடுத்தார். அந்த மாமனார், அந்த சபையை சார்ந்தவர், அவர் சொன்னார், நல்ல மகனை எனக்கு கொடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி அந்த ஆலயத்திற்காக ஒரு கூரை வெய்ய அவர் ஸ்பான்சர் பண்ணார். ஒரு 5 lakhs rupees கொடுத்தார். இப்பொழுது அவர் இல்லை, கர்த்தரிடத்தில் இருக்கிறார். ஆனால் கர்த்தர் அழகாக அந்த பிள்ளைகளுக்கு திருமணம் நடத்தி குழந்தை பேர் கொடுத்து ஆசீர்வாதமாய் அவர் வைத்திருக்கிறார். இப்படி அநேகருக்கு நான் சொல்லிக்கொண்டே போக முடியும். ஜெபித்து நான் சொல்லுவேன், அவங்க எங்களோடு கூட ஜெபிப்பாங்க, நிச்சயமாகவே திருமணம் நடக்கும். நல்ல பெண், நல்ல மாப்பிள்ளை கிடைக்கும், நல்ல வரன் கிடைக்கும். நீங்கள் விசுவாசித்தா தேவ மகிமை காண். திரும்ப அந்த வசனத்தை நான் சொல்லுகிறேன். அவளுடைய விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் சொன்னார், அவனுடைய விசுவாசத்தை கண்டு உனக்கு நான் அந்த அற்புதத்தை
நான் செய்வேன். நீங்கள் விசுவாசிப்பீங்களா? விசுவாசித்தீங்கன்னா நீங்கள் யாருக்காகலாம் வகை தேடுறீங்களோ, வகை காணாமல் இருக்கிறீங்களோ, அவங்களுக்கெல்லாம் வழி பிறக்கும். சொன்னீங்களா? அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மன மகிழ்ச்சியான இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் வகை தேடுகிறோம், வகை காணாமல் அலைகிறோம், கைகளிலே வைத்து சுமந்து திரிகிறோம். இந்த சுமையை எங்களால் சுமக்க முடியல, இறக்கி வைக்க முயற்சி செய்கிறோம். இப்பொழுது இறக்கியும் வைத்து விட்டோம். நீங்கள் எழுப்புங்க, அவனை நடக்க வைங்க, உமக்கு மகிமையாய் இருக்க வைங்க. மாத்திரமல்ல ஆண்டவரே, இந்த காலை ஜெபத்தை ஆசீர்வதிங்க. இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு கொண்டு போக எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த ஜெபத்திற்கு உதவி செய்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆசீர்வதிங்க. இன்னும் அநேகர் உதவி செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்க. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு மரண இருளிலே, வியாதியிலே, குழந்தை இல்லாமல் தேர்வு எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றியோடு வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தர் அற்புதங்கள் செய்யுங்க, அதிசயங்கள் செய்யுங்க. எண்ணி முடியாத அற்புதங்களையும் அதிசயங்களை செய்கிற கர்த்தர் எங்கள் பிள்ளைகளுக்கு மத்தியிலே அதிசயங்க. எங்கள் போக்கிலும் வரத்திலும் உடைய கிருபையின் கரம் இருக்கட்டும். எங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காது போய் எங்களுக்கு சாதகமான முடிவுகளும் பதில்களும் வரட்டும். ஆண்டவரே, எங்களை விரோதிக்கிறவங்களும் எங்களை சிநேகிக்கிற கிருபையை எங்களுக்கு தாரும். வறுமைகள் நீரட்டும், நீங்கட்டும், பசுமையான வாழ்க்கை மலரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாக தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் மீண்டும் சதாக்கள் அழைத்திருப்பதாக. ஆமென். God bless you.